பிரித்தானியாவின் லண்டனில் இலங்கை தமிழர்கள் உட்பட தெற்காசிய நாட்டவர்களை அச்சுறுத்திய நகராட்சி காப்பக அதிகாரிகளை கவுன்சில் நிர்வாகம் அதிரடியாக பணிநீக்கம் செய்துள்ளது. லண்டனின் ஹரோ பகுதியில் குறிப்பாக தமிழர்களை இலக்கு வைத்து ரவுடிகளைப் போல் மிரட்டி பணம் பறித்து வந்த ஜோசப் பெர்னாண்டஸ், உமர் சித்திக் ஆகிய 2 நகராட்சி காப்பக அதிகாரிகளை கவுன்சில் நிர்வாகம் பணிநீக்கம் செய்துள்ளது. குறித்த இருவரும் நோர்த் ஹோல்டு பகுதியில் உள்ள தமிழர்கள் அதிகம் வாழும் இடங்களை தேர்ந்தெடுத்து கடந்த சில வாரங்களாக இந்த படம் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அங்குள்ள தமிழ் மக்களின் ஆங்கில அறிவு குறைபாட்டை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியுள்ளனர். வீதியில் எச்சில் துப்பியதாக இலங்கை தமிழ் மூதாட்டி மீது பொய்க்குற்றம் சாட்டி 100 பவுண்டுகள் அபராதம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனால் அந்த வயதான மூதாட்டி பயந்து நடுங்கி கண்ணீர் விட்டு அழுத சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மற்றொரு சம்பவத்தில் வார இறுதி நாட்களில் லண்டனுக்கு வெளியே இருந்து அங்குள்ள இலங்கை தமிழ் கடைகளுக்கு பொருட்கள் வாங்க வரும் தமிழர்களின் அறியாமையை பயன்படுத்தி வாகன கட்டுப்பாட்டு விதிகளை மீறியதாக கூறி அடுத்தடுத்து போய் அபராதங்களை விதித்துள்ளனர். இதற்கிடையே ஒரு இளம் பெண்ணை இவர்கள் மிரட்டிய போது தடுத்த ஆல்வின் என்ற 23 வயது இளைஞரை உன் பற்களை பிடுங்கி விடுவேன் என்று கொடூரமாக மிரட்டியுள்ளனர். இந்த காட்சிகள் அல்வினின் ரகசிய கேமராவில் பதிவாகி டிக்டாக்கில் வைரலாக பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து உள்ளூர் தமிழ் சமூக பிரதிநிதியான குமாரசுவாமி இந்திரஜித் கூறுகையில், இந்த அதிகாரிகள் தொப்பிகளை தலையில் மூடிக்கொண்டு ரவுடிகளைப் போல் அலைந்தனர். தமிழ் மூதாட்டியை மிரட்டியது மட்டுமன்றி ஒரு தமிழ் ஓட்டுநரின் காரினை பிடுங்கி உடைத்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். தமிழ் மற்றும் இந்து சீக்கிய சமூக மக்களை திட்டமிட்டு குறிவைத்ததாக முறைப்பாடுகள் குவிந்ததை அடுத்து ஹரோ கவுன்சில் மற்றும் அவர்கள் பணியாற்றிய கிங்டம் நிறுவனம் ஆகிய இரண்டும் இவர்களை பணியிலிருந்து உடனடியாக நீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளன. சீருடையில் இருந்து கொண்டு பொதுமக்களை, குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை மிரட்டிய இவர்களின் செயல் சகித்துக் கொள்ள முடியாதது என கவுன்சில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது லண்டன் காவல்துறையினர் இந்த இனவெறி கலந்த மோசடி குறித்து தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.